இப்போ விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது அரசியல் சூழ்ச்சின்னு சொல்கிறாங்களே, அது எப்படி பார்க்குறீங்க? பார்க்க போனால் அப்படி தான் இருக்குது சார். ஒரு வீட்டுக்காரை வந்து ஒரு பொண்டாட்டி வந்து டைவர்ஸ் பண்ண அளவுக்குன்னா இது இவங்க எதுனா பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இத்தனை வருஷம் நல்லா தானே இருந்தாங்க ரெண்டு பேரும், புருஷன் பொண்டாட்டியே குழந்தை குட்டியோட தானே நல்லா தானே இருந்தாங்க. இது மாதிரி அரசியலில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பக்கமாக யாருன்னா பேசியிருப்பாங்க. அதனால தான் வந்து இந்த மாதிரி அரசியல் காரணம் தான் இது. இவ்வளோ நாள் அது வெளியே வரலையே, இப்போ தானே வருது. அப்போ அரசியல் காரணமாக தான் வருது. அரசியல்லாம் காரணம் இல்லைப்பா, அது சொந்தமாக அவங்களுடைய இதுதான். படத்தில் அவங்க நடித்ததுனால அவங்களுக்கு ஏதோ அறுக்கு ஏற்பட்டு அந்த பொண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டு போகுது. அதுவே தப்பு தான் சொல்லுவேன். யாரால பிள்ளைங்க இருக்கு சொல்ல கணவன் இந்த மாதிரி பிரிஞ்சு போகிறது மிகப்பெரிய தப்பு. பொட்டை பிள்ளைங்களுக்கு இப்போ எங்கே பாதுகாப்பு இருக்குது? புருஷன் இருந்தாலே பாதுகாப்பு இல்லை. புருஷன் இல்லைனாக்கா எப்படி எந்த மாதிரி பாதுகாப்பு இருக்கும்? ஒரு 3 வயசு குழந்தை 3 வயசு குழந்தை விட்றானுங்களா, 6 மாதத்து குழந்தை விட்றானுங்களா? ஐயோ, இந்த ஆட்சியே வேண்டாம், இந்த ஆட்சியே மாறணும். இவங்க இல்லாத வேற ஆட்சி வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது இவ்வளோ நாளாக சொல்லாத திடீர்னு இப்போ அவர் கட்சியில் நின்னா பின்னாடி சொல்கிறாங்கன்னா இப்போ அரசியல் சூழ்ச்சியாக தான் இருக்கும். கண்டிப்பாக இருக்கலாம் அரசியல் சூழ்ச்சி. அது இவ்வளோ நாளாக இல்லாத திடீர்னு இப்படி சொல்லும் போது அப்படி தான் வரும். பார்க்க போனால் இவ்வளோ நாளாக இல்லாத திடீர்னு வந்து அவங்க மேலே பழி போடுறது சொன்னால் அது மாதிரி தான் வரக்கூடாது. அதுமாரி செய்கிறாங்க. அப்போ நல்லவனா தான் அப்போ கெட்டவனா ஆயிட்டாங்க. எலெக்ஷன் நின்றவனே கெட்டவனா ஆயிட்டாங்க. விஜய் ஓட்டு அவங்க தான் போடுவோம். நான் என்ன சொல்றேன், ஒரு வீட்டுக்காரர் வந்து ஒரு இதுல நிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம பொம்பளைங்களை தான் நம்ம அப்ப சப்போர்ட் பண்ணணுமோ ஒழிஞ்சு அதை வந்து தடுக்க கூடாது.